வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். யாழில் மணல் கடத்தல் முயற்சி தோல்வி, போலீசாரின் அதிரடி சுற்றி வளைப்பு. யாழ்ப்பாண போலீசாரின் எச்சரிக்கையை மீறி சென்ற டிப்பர் வாகனத்திற்கு போலீசார் ஆணிக்கட்டைகளை வீசி மடக்கி பிடித்துள்ளனர். கிளிநொச்சி பழைப்பகுதியிலிருந்து சட்டவிரோதமான முறையில் மணலேற்றி வந்த டிப்பர் வாகனத்தினை சாவகச்சேரி போலீசார் கனகம் புலியடி சந்தி பகுதியில் வழிமறுத்துள்ளனர். அதன்போது டிப்பர் வாகனத்தினை நிறுத்தாது அதன் சாரதி டிப்பர் வாகனத்துடன் தப்பியோடியுள்ளார். அதனை துரத்தி சென்ற போலீசார் டிப்பர் வாகன சில்லுகளுக்கு ஆணிக்கட்டைகளை வீசியுள்ளனர். ஆணிக்கட்டைகள் டிப்பர் சில்லுகளுள் அகப்பட்டமையினால் டிப்பர் வாகனத்தின் 4 சில்லுகளும் காற்று போன நிலையில் அதனை மேற்கொண்டு செலுத்த முடியாமல் போனமையால் டிப்பர் வீதியில் விட்டுவிட்டு சாரதியும் உதவியாளரும் அவ்விடத்திலிருந்து தப்பியோடினர். அதன் பின்னர் பலத்த சிரமங்களின் மத்தியில் டிப்பர் வாகனத்தினை மீட்டு போலீசார் போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர். தப்பியோடிய நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாக கண்டனம் வெளியிட்டுள்ள யாழ் சர்வமத பேரவை. யாழ் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சி விவகாரம் அதிர்ச்சிக்குட்படுத்தியுள்ளதுடன் இதற்கு எமது கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் என யாழ்ப்பாண மாவட்ட சர்வமத பேரவையின் கண்டன அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: மனித வாழ்க்கை எமது சமய விழுமியங்களின்படி மாண்புமிக்கது. அதனை மதிப்புடன் நோக்குவதும் அறம்மிக்க ஆன்மீகத்துடன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்து சமயம் மற்றும் பௌத்தம் தெளிவாக விளக்கியுள்ளது. அன்புடனும் நல்லெண்ணத்துடனும் வாழ வேண்டியது நாம். நம்மவரது எலும்புகளை செம்மணி உட்பட பல இடங்களிலும் மனித புதைக்குழிகளிலிருந்து அகழ்ந்து எடுக்கின்றோம் என்பது மிக மிக வேதனைக்குரியது. இது கடவுள்களுக்கு எதிரானது, சமய விழுமியங்களுக்கு எதிரான கொடுமையான செயல். இந்த கொடுமையுடன் தொடர்பு பட்டவர்கள் அனைவரும் நீதியின் முன்கொண்டு வரப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் மன்றின் 46 முதலாம் இலக்கு தீர்மானத்தின்படி இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களை காலம் தாழ்த்தாது விரைவாக சேகரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இந்த புதைக்குழிகளுக்குள் எமது உறவுகள் உள்ளனரா எனும் கேள்வியை எழுப்புவதை சர்வதேச சமூகம் இலங்கையில் வாழ்வோர் அனைவரும் தெளிவாக செவிமடுத்து அவர்களுக்கு நீதி கிடைக்க முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளோம். எமக்கு தெரிய வந்துள்ள அனைத்து மனித புதைக்குழிகளையும் மீள பார்ப்பதும் சர்வதேச கண்காணிப்புடன் அகழ்வாராய்ச்சி மிக வேகமாக நடைபெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மித்தனிய பகுதியில் 2 சடலங்கள் மீட்பு, போலீஸ் விசாரணை. மெத்தனிய பகுதியில் 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகிய 2 பேரின் சடலங்கள் இவ்வாறு மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. 2 இளைஞர்களது சடலங்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. மித்தனிய தோரகொலையாவு என்னும் இடத்தில் இந்த 2 சடலங்களும் மீட்கப்பட்டதாகவும் உயிரிழந்தவர்கள் 25 முதல் 30 வயதிற்குட்பட்டவர்களாக இருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த 2 சடலங்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மித்தனிய போலீசாரும் மேலும் 3 போலீஸ் குழுக்களும் இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதன்படி அடுத்த 2 மாத காலத்திற்கு தேவையான எரிபொருள் முன்பதிவுகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்தார். இதுகுறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் 2 மாதங்களுக்கு எரிபொருளை முன்பதிவு செய்துள்ளோம் என்பதை பொதுமக்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த முன்பதிவுகள் உறுதி செய்யப்பட்டன. எந்த காரணத்தாலும் இந்த நாட்டில் இன்னும் 2 மாதங்களுக்கு எரிபொருள் பற்றாக்குறை இருக்காது. 2 மாதங்களின் பின்னர் எங்கிருந்து எரிபொருள் பெறுவது என்பதுதான் பிரச்சினை. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சட்டவிரோதமாக எரிபொருளை பதுக்கி வைப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். செம்மணியில் புதையுண்டவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும், அனுர அரசாங்கம் உறுதி. செம்மணியில் புதையுண்டவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இவ்வாறான சம்பவங்கள் இனிமேலும் உருவாகாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதனையே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்கிறது என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் கடல்வள அபிவிருத்தி தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், உலகத்தில் இன்று மனித உரிமைகளை மீறுகின்றவர்கள் யார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். யுத்தம் முடிந்து 16 வருடங்களாகின்றது. இனியும் இப்படியான யுத்தம் ஏற்படக்கூடாது. இனிமேலும் இசைப்பெரியாக்கள்
கிருஷாந்திகள், கோணேஸ்வரிகள் உருவாக்கக்கூடாது. மனித உரிமை மீறல்கள் என்பது வடக்கில் மாத்திரமில்லை, தமிழ் இளைஞர்களுக்கு மாத்திரமல்ல. 1,00,000க்கும் மேற்பட்ட சிங்கள இளைஞர்களும் இதே விதத்தில் அடித்து நொறுக்கி ஆறுகளில் பிணங்கள் மிதந்த வரலாறு உள்ளது. நாங்கள் சொல்கின்றோம், செம்மொழியில் புதையுண்டவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இவ்வாறான சம்பவங்கள் இனிமேலும் உருவாகாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதனையே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்கிறது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.